காங்கிரஸ் கட்சியில நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த இஷ்யூஸ்லாம் செட்டில் ஆகுறதுக்குலாம் வந்து இன்னும் பல ஆண்டுகள் எடுக்கும். ஒரு 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 நியூ அந்த ஓல்டு லீடர்ஷிப்லாம் கொஞ்சம் ஒதுங்கி போய் புது ஆட்கள்லாம் உள்ள வந்து அந்த கட்சி வந்து ஒரு கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஆண்டுகள் எடுக்கும். காங்கிரஸ் கட்சி இல்லாமல் நீங்க தேசிய அளவுல ஒரு கூட்டணியோ அல்லது ஒரு ஃப்ரண்ட்டையோ உங்களால உருவாக்க முடியாது. அது எல்லா கட்சிகளுக்கும் புரிந்திருக்கிறது. பாஜகவுடைய திட்டம் என்ன அப்படின்னா இந்தியா கூட்டணியை வந்து பலவீனப்படுத்துவது, அதுலயும் குறிப்பா காங்கிரஸை பலவீனப்படுத்துவது. காங்கிரஸை பலவீனப்படுத்துவது மட்டும் இல்லாம காங்கிரஸ் உடைய ஃபேஸஸா இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் வந்து அதிருப்தியில இருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் வந்து ரிசர்ச் பண்ணி நோட் போட்டு எல்லாரையும் வந்து இந்த பக்கம் கூப்பிட்டு வந்துடணும். பாஜகவுடைய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அவங்க என்னதான் பயந்தாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நெருடல் வந்தா கூட அதை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு தவறு செய்து கையும் களவுமாக பிடிச்சிட்டா கூட அவங்க வந்து ஒன்றும் நடக்காத மாதிரி அப்படி இருப்பாங்க. 2014 பிரைம் மினிஸ்டர் வந்து எத்தனை சீட்ல நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லல. 2019 எத்தனை சீட்ல நாங்க வருவோம்னு சொல்லல. அமித்ஷா சொல்றாரு. அமித்ஷா இந்த மாதிரி பல நம்பர்ஸ் சொல்லி இருக்காரு. வெஸ்ட் பெங்கால்ல நாங்க 100 சீட்டை கிராஸ் பண்ணுவோம்னாரு, நடக்கல. அப்போ இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலா போட்டு வந்து ஆப்போசிஷன் அட்டாக் பண்றது, இப்போ அந்த விஷயங்களை தான் வந்து தொடர்ந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 370 சீட்டை நீங்க ஜெயிக்கக்கூடிய அவ்வளவு வல்லமை படைத்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி எதுக்கு போய் ஆர்எல்டியை பேசிட்டு, எதுக்கு போய் நீங்க டிடிபியை பேசிட்டு, எதுக்கு வைஎஸ்ஆர்சிபி கிட்ட பேசிட்டு, எதுக்கு நீங்க விஜயதாரணி எல்லாம் வந்து கட்சிக்குள்ள சேர்த்துட்டு இருக்கீங்க? பாஜக வந்து இந்த எலக்டோரல் பாண்ட்ஸை கொண்டு வந்தாங்க. இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் தான் வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சர் பாஜகவை பொறுத்த வரைக்கும். காரணம் என்னன்னா யாரு பணம் கொடுக்குறாங்க, எந்த கட்சிக்கு அந்த பணம் போறது அப்படின்றது வெளியே தெரியாது. முதலையாச்சும் ஓரளவுக்கு தெரியும், வெளியே தெரியாது. இதுல ஒரு 23 கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு டொனேஷனே கொடுத்ததில்லை. இந்த ரைடுக்கு முன்னாடி கொடுத்ததில்லை. 2014 முன்னாடியே கொடுத்ததில்லை. இது வரைக்கும் பாஜகவுக்கு டொனேஷன் பண்ணாத கம்பெனிஸ்லாம் ரைடுக்கு அப்புறம் பாஜகவுக்கு டொனேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அப்போ கிளியரா இதுல ஒரு பேட்டர்ன் எமர்ஜ் ஆகுது. ரைட் நடக்குது, ரைடுக்கு அப்புறம் டொனேஷன் வருது. டொனேஷனுக்கு பிறகு அந்த ரைடோட அடுத்த கட்டங்கள் எதுவும் நடக்கல, தெரியலையே. அந்த பிஜேபி ஃபைல்ஸ் வெளியே வரும்போது தான் இங்க ஊழலுக்கு எதிராக பேசுகின்ற அண்ணாமலையோ அல்லது பல்வேறு பாஜக தலைவர்கள் இருக்காங்களே, ஜிக்கு ஊழல்னா பிடிக்காது அப்படின்லாம் பயங்கரமா பேசுவாங்கல்ல. இப்போ இந்த இதுல ஊழல் இருக்கா இல்லையா அப்படின்றது அந்த பிஜேபி ஃபைல்ஸ்லாம் வெளியே வந்தாதான் நமக்கு தெரியும். ஒட்டுமொத்தமா இந்திய அளவுல இந்தியா கூட்டணி இப்போதைய நிலைமையில எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அகிலேஷ் கூடயும் கெஜ்ரிவால் கூடயும் எங்கெங்க என்னென்ன சீட் ஷேரிங்கிறத ஓரளவுக்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கிற விஷயங்கள் வருது. ஓரளவுக்கு இது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இந்தியா கூட்டணி போயிருக்குன்னு பார்க்கணுமா? நிதிஷ்குமார் விலகினதற்கு பிறகாக ஒரு பின்னடைவை சந்திச்ச பிறகு ரைட் பாத்ல போயிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபுட்டிங்ல எதுவுமே பண்ணல. அவங்களால வந்து அதாவது ஒரு பொசிஷன் ஆஃப் அட்வான்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன்லாம் கிடையாது. அவங்களுக்கு அந்த 3 மாநில தேர்தல்கள், அந்த 5 மாநில தேர்தல்களில் 3 மாநிலங்கள் வந்து அவங்களுக்கு போனதே வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. அதுவே அவங்களுக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த மாநிலங்கள்லாம் காங்கிரஸுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு கூட அந்த வாய்ப்பை வந்து அவர்கள் நழுவ விட்டிருக்கிறார்கள் அப்படின்றது வந்து கூட்டணி கட்சியினருக்குலாம் வந்து அது ஒரு பெரிய வருத்தம் தான். அப்போ காங்கிரஸ் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சீரியஸாக எடுத்துக்கலையோ அப்படின்றது தான் வந்து ஒரு ஒரு தொடர் பிரச்சனையாகவே இருக்கிறது. அந்த காங்கிரஸ் கட்சியில் நீங்கள் என்னதான் சொன்னாலும் இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த இஷ்யூஸ்லாம் செட்டில் ஆகுறதுக்குலாம் வந்து இன்னும் பல ஆண்டுகள் எடுக்கும். ஒரு 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 நியூ அந்த ஓல்டு லீடர்ஷிப்லாம் கொஞ்சம் ஒதுங்கி போய் புது ஆட்கள்லாம் உள்ள வந்து அந்த கட்சி வந்து ஒரு கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஆண்டுகள் எடுக்கும். பட் அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சியை வந்து முற்றிலுமாக ஒதுக்கிவிட முடியுமா அப்படின்னா அப்படிலாம் பண்ண முடியாது. காங்கிரஸ் கட்சி இல்லாமல் நீங்க தேசிய அளவுல ஒரு கூட்டணியோ அல்லது ஒரு ஃப்ரண்ட்டையோ உங்களால உருவாக்க முடியாது. அது எல்லா கட்சிகளுக்கும் புரிந்திருக்கிறது. 2019 அவங்க அதை தவற பண்ணாங்க. ஒரு 3வது அணியை அமைக்கணும் அப்படின்ற முயற்சிகள்லாம் பண்ணாங்க. பட் 2024 நீங்க காங்கிரஸ் கட்சியை கழட்டி விட்டுட்டு நாம வந்து ஒரு புதுசா ஏதோ ஒன்று பண்ணணும்னு ட்ரை பண்ணோம்னா அது பாஜகவுக்கு தான் அட்வான்டேஜ் அப்படின்றது எல்லாருக்கும் புரியுது. அந்த மைய கருத்து தான் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு அடித்தளத்தை அமைத்திருக்கிறது. அப்போ இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு கூட்டணியை இவங்க உருவாக்கிட்டாங்க. அந்த கூட்டணி உருவாக்கணுன்னே பாஜகவுக்கு ஒரு பயம் அப்படின்றது இருந்துச்சு. பட் பாஜகவுடைய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அவங்க என்னதான் பயந்தாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நெருடல் வந்தா கூட அதை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு தவறு செய்து கையும் களவுமாக பிடிச்சிட்டா கூட
அவங்க வந்து ஒன்றும் நடக்காத மாதிரி அப்படி இருப்பாங்க. அது வந்து பாஜகவுடைய அந்த 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 பெர்செப்ஷனை வந்து பாஜக அப்படியே மெயின்டைன் பண்ணுது. இப்போ கூட பாஜக வந்து பெர்செப்ஷன் வைஸ் தான் வந்து அவங்க ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாக்கை தான் பார்லிமெண்ட்லயே 400 சீட்னு சொல்றாரு. அதான் சொல்றேன். 2014 பிரைம் மினிஸ்டர் வந்து எத்தனை சீட்ல நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லல. 2019 எத்தனை சீட்ல நாங்க வருவோம்னு சொல்லல. அமித்ஷா சொல்றாரு. அமித்ஷா இந்த மாதிரி பல நம்பர்ஸ் சொல்லியிருக்காரு. வெஸ்ட் பெங்கால்ல நாங்க 100 சீட்டை கிராஸ் பண்ணுவோம்னாரு, நடக்கல. அப்போ இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலா போட்டு வந்து ஆப்போசிஷன் அட்டாக் பண்றது. இப்போ அந்த விஷயங்களை தான் வந்து தொடர்ந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 370 ஒரு விஷயத்த யாருக்காக பேசுறாங்க? இந்த பாஜக தொண்டர்களுக்காக பேசுறாங்க. பாஜக தொண்டர்கள் சோர்வாக இருந்துவிடக் கூடாது அப்படின்றதுக்காக பேசுறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஹிந்துத்துவா அப்படின்ற ஒரு கார்டை வந்து தொடர்ந்து அவங்க பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஹிமாச்சல்ல அது ஒர்க் அவுட் ஆகலையே, கர்நாடகாவில் அது ஒர்க் அவுட் ஆகலையே, இன்னொரு டேர்ம். அப்போ அவங்களுக்கு தெரியுது ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இதை நம்ம ரொம்ப அதிகமாக போட்டு இதை வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்றது அவங்களுக்கு புரியுது. ஸோ அதனால தான் அவங்க வந்து இப்போ இந்த ராம் டெம்பிள் இனாகரேஷனுக்கு அப்புறம் புதுசாக அதில் வந்து ஒரு உத்வேகமும் ஒரு உற்சாகமும் கிடைத்திருக்கிறது அப்படின்றது பரவலாக பேசுகிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு வந்து அது வாக்குகளாக மாறுகிறது, அது எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் அது வந்து பாஜகவுக்கு ஒரு 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 ஸ்வீப் கொடுக்கும் அப்படின்ற அளவுக்குலாம் அது இருக்கா அப்படின்றது நம்ம இன்னும் பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கிளியரா இருக்கு. ஆம் ஆத்மி கட்சி கூட அதான் சொல்றேன். இந்த 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 டெவலப்மெண்ட்டுக்கு இந்த டெவலப்மெண்ட்லாம் ஒரு பக்கம் பிஜேபி பண்ணிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் வந்து இந்தியா கூட்டணி சைலண்டா அவங்க அந்த கூட்டணி அப்படின்றது முக்கியம், சீட் ஷேரிங் அப்படின்றது முக்கியம் அப்படின்னொடனே உங்களுக்கு பீகார்ல நிதிஷ்குமாரை தூக்கிட்டாங்க அப்படின்னொடனே டக்குன்னு அவங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோடையும் அகிலேஷ் கூடயும் வந்து அவங்க பேசி சரி பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கூட்டணி அப்படின்றது இணைந்துதான் வந்து போட்டி எடுக்கிறது. இன்னொரு பக்கம் உங்களுக்கு மம்தா பானர்ஜியோடையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து என்னன்னா இந்த பாரத் ஜோடோ யாத்ரா உள்ள வரும்போது, வெஸ்ட் பெங்கால் பக்கம் வரும்போது அது ஒரு சலசலப்பு உள்ள இருந்துட்டே இருந்துச்சு. இப்போ எந்தெந்த பகுதிகளெல்லாம் பாரத் ஜோடோ யாத்ரா உள்ள வந்துட்டே இருந்துச்சோ அந்தந்த பகுதிகளெல்லாம் வந்து ஒரு பின்னடைவை கொடுக்கணும் அப்படின்றது தான் பாஜகவுடைய பிளான். அது தொடர்ந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் மணிப்பூர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே நாகாலாந்து வந்து அப்படியே உள்ளே வந்து ஜார்க்கண்ட் வரும்போது ஹேமந்த் சோரனை கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பீகாருக்குள்ளே வரும்போது பீகாரில் நிதிஷ்குமாரை வந்து இது பண்ணாங்க. அப்புறம் வெஸ்ட் பெங்காலில் வரும்போது வெஸ்ட் பெங்காலில் வந்து மம்தா பானர்ஜி அறிவிச்சாங்க இந்த மாதிரி இது கிடையாது. அப்புறம் அப்படியே உத்தரப்பிரதேஷ்குள்ளே நுழையும் போது ஆர்எல்டியை வந்து அங்கேருந்து கூப்பிட்டு போனாங்க. நான் என்ன சொல்கிறேன், 370 சீட்டை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அனைத்து அவ்வளோ வல்லமை படைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி எதுக்கு போய் ஆர்எல்டியை பேசிட்டு, எதுக்கு போய் நீங்கள் டிடிபியை பேசிட்டு, எதுக்கு YSRCP பேசிட்டு, எதுக்கு நீங்கள் விஜயதாரணி எல்லாம் வந்து கட்சிக்குள்ளே சேர்த்துட்டு இருக்கீங்க? உங்களாலேயே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு பிரதமர் சொல்றாரு இல்லையா? அப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தான் நல்லா ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்கீங்கல்ல. அப்போ பாஜகவுக்கு உள்ளுக்குள்ளேயே உள்ளபடியே ஒரு பயம் அப்படின்றது இருக்கிறது. ஏன்னா இது வந்து பல்வேறு பிரச்சனைகள் தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் வந்து பல பிரச்சனைகள் வரும். அடுத்த சவால்களா இந்தியா கூட்டணிக்கு என்னென்னலாம் வர வாய்ப்பு? அடுத்த சவால் மாதிரி ஆம் ஆத்மி கூட 4 ஸ்டேட்ல என்னென்ன அக்ரிமெண்ட்டுங்கிறத பண்றாங்க. அகிலேஷ் கூட 2 ஸ்டேட்ல பண்றாங்க. பட் மம்தா பானர்ஜி கூட பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கூட இருக்காங்க. பட் ஆனா அங்க தனியா கண்டெஸ்ட் பண்றோம்னு சொல்றாங்க. இந்த நிலைமைகள்லாம் என்ன பண்ண போறாங்க? மகாராஷ்டிரால என்ன பிளான் வச்சிருக்காங்க? மகாராஷ்டிராலையும் எனக்கு தெரிஞ்சு முடிச்சிருவாங்க. மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாஜக ரொம்ப கவலையா இருக்கு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும். எதனால? ஏன்னா இப்போ வெளியே வந்திருக்கக்கூடிய ஒப்பீனியன் போல்ஸ்ல மகாவிகாஸ் அகாடி, அதாவது பிரிந்து இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே கட்சிக்கும் சரத்பவார் கட்சிக்கும் தான் கூடுதல் தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்றதான். இது வந்து ரொம்ப ஒரு அதாவது பல சர்வேஸ்ல இதுதான் விட இவங்க பவர்ஃபுல்லா இருப்பாங்க. இல்ல நீங்க ஷிண்டே நீங்க வந்து உத்தவ் தாக்கரேவுடைய கட்சியை உடைத்ததற்கான காரணமே வந்து இவங்களை தொடர விட்டோன்னா இவங்க ஜெயிச்சிருவாங்க மறுபடியும் அப்படின்றதுக்காக தான். அதை மீண்டும் மீண்டும் இப்போ முதல்ல வந்து உத்தவ் தாக்கரே கட்சியை உடைச்சாங்க, அதுக்கப்புறம் என்சிபியை உடைச்சாங்க, அதுக்கப்புறம் 2 பேரும் சிம்பிளை எடுத்துட்டாங்க. இதெல்லாம் எடுத்து கூட கட்சியே இன்னொருத்தருக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. யார் அந்த கட்சியை ஆரம்பிச்சாங்களோ அவரே வந்து அந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாரு, கட்சி வந்து அஜித் பவாருக்கு தான் சொந்தம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இவ்வளவோ செய்து கூட அங்க வந்து களம் அப்படின்றது பாஜகவுக்கு சாதகமாக மாறவில்லை அப்படின்றது தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை. கருத்து கணிப்பு. அதனாலதான் வந்து என்ன பண்றாங்க, அசோக் சவான், மிலிந்த் தியோரா இந்த மாதிரி காங்கிரஸ் தலைவர்கள்லாம் வந்து கூப்பிடுறாங்க. பாஜகவுடைய திட்டம் என்ன அப்படின்னா,
இந்தியா கூட்டணியை வந்து பலவீனப்படுத்துவது, இந்தியா அதுலயும் குறிப்பா காங்கிரஸை பலவீனப்படுத்துவது, காங்கிரஸை பலவீனப்படுத்துவது மட்டும் இல்லாம காங்கிரஸுடைய ஃபேஸஸா இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் வந்து அதிருப்தியில இருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் வந்து ரிசர்ச் பண்ணி நோட் போட்டு எல்லாரையும் வந்து இந்த பக்கம் கூப்பிட்டு வந்துடணும். இனி என்ன சவால்கள் இருக்கும் அப்படின்னா, கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாங்க, கேண்டிடேட்டை அறிவிக்க போறாங்க, யார் கேண்டிடேட்டு, எந்த கேண்டிடேட்டு, அவருக்கு பணம் எப்படி போகிறது, அவருக்கு செலவு பண்றதுக்கு பணம் இருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு விஷயம். அதை வந்து அது ஒரு மேஜர் சேலஞ்சு. ஏன்னா பணம் அப்படின்றது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிகள்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. ரீஜனல் பார்ட்டிஸ்ட இருக்கு, டிஎம்சிட்ட இருக்கு, டிஎம்கேட்ட இருக்கு, மற்ற கட்சிகளுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு பணம் அப்படின்றது இல்லை. அப்போ அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. உங்களுக்கு ஒரு பக்கம் பாஜக 6500 ரூபா 500 கோடி ரூபாய் வச்சிருக்கான், இன்னொரு பக்கம் இவங்க கிட்டலாம் வந்து பெரிய அளவுக்கு பணம் இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ரெண்டாவது வந்து நீங்க கேண்டிடேட்டா ஒருத்தரை நியமிச்சிங்கன்னா அந்த கேண்டிடேட் கடைசி வரைக்கும் காங்கிரஸோடைய கேண்டிடேட்டா இருக்கணும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதே எம்எல்ஏ, ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் எம்பியா இருக்கணும். இல்ல அவர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நாமினேஷன் கரெக்டா ஃபைல் பண்ணணும், இல்ல அவருடைய நாமினேஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், இல்ல எலெக்ஷன் கமிஷனுடைய ரோல் அப்படின்றது பெருசா இருக்கும், அவங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க என்ன அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் வந்து இவிஎம்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வட இந்தியாவில் மாறிக்கொண்டு இருக்கிறது. அதனால பல சேலஞ்சஸ் இருக்கு. இன்னொன்று இடி, ஐடி, இன்கம் டேக்ஸ், சிபிஐ, அதுக்கப்புறம் ஊடகங்கள், வட இந்தியா ஊடகங்கள் குறிப்பா ஒரு இடத்துல கூட வந்து காங்கிரஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்துடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதை எதையுமே காமிக்கிறது இல்லை. இப்போ உத்தரப்பிரதேஷ் பாரத் ஜோடோ யாத்திராலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜனரஞ்சகமாக இருக்கிறது. ராகுல் காந்தி பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து ஆயிரக்கணக்கில் வராங்க, நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் பீகாரில் வந்து உங்களுக்கு தேஜஸ்வி யாதவ் ஒரு யாத்திராவை ஆரம்பிச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து வட இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு பெரிய அந்த அரசியல் களத்தை வந்து சூடு பிடிச்சிருக்கு. ஆனா அது எதுவுமே வெளியே தெரியாத அளவுக்கு இவங்க பாத்துக்கிறாங்க, இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் உட்பட. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்திய அளவில் பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தின விஷயம், நியூஸ் மினிட்டும் நியூஸ் லாண்ட்ரியும் சேர்ந்து நடத்தி வெளியே கொண்டு வந்த ஒரு முக்கியமான விஷயம். நிறுவனங்கள் எதற்காக பாஜகவுக்கு தேர்தல் நிதியை கொடுக்குறாங்க, முதல்ல வந்து மத்திய புலனாய்வு அமைப்புகள் மூலமா மிரட்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது பத்தி உங்களுடைய கருத்து சார், என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்க அதை அந்த நியூஸை பத்தி தெரியாதவங்களுக்கு முதல்ல அந்த ஆர்டிகல்ல என்ன சொல்லியிருக்குங்கிற விஷயம், அதை காங்கிரஸ் எப்படி எடுத்துட்டு போயிருக்குங்கிறவங்க பாருங்க. சரி, உங்களுக்கு வந்து அரசியல் கட்சிகளுக்கு நிறுவனங்கள் சந்தா கொடுப்பது, டொனேஷன் கொடுப்பதெல்லாம் வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ டொனேஷன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கட்சி பிடிக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுக்கலாம், 500 ரூபா கொடுக்கலாம், அது ஒரு ரசீட் போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க, அவ்வளோதான். இல்லை சிபிஎம் மாதிரி உண்டியல் கொண்டு வருவாங்க, அந்த உண்டியலில் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா அது டொனேஷன் அப்படின்னா அவங்க காமிப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இந்த பெரிய அளவு பணம் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு எலக்டரல் பாண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் இல்லை எலக்டரல் பாண்ட்ஸ்க்குலாம் முன்னாடியே பெரிய அளவுக்கு பணம் அப்படின்றதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 20,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கணக்கில் காமிக்கணும் அப்படின்றது தான் வந்து தேர்தல் ஆணையத்துடைய அந்த நார்ம்ஸ் அதை தான் சொல்லுது. அப்போ அதையும் தாண்டி அதிகமான அளவு பணம் வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வெளியே சொல்லணும் அப்படின்னும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல வந்து இந்த எலக்டோரல் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து, இப்போ டாட்டா ஒரு ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் டாட்டா ஒரு ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க, அப்புறம் பாரதி மிட்டல்ஸ் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க. இந்த ட்ரஸ்ட்டில் எல்லாருமே பணம் கொடுத்து அந்த ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க, யாருக்கு அதிக அளவு ஓட் ஷேர் இருக்கோ, யாருக்கு எவ்வளோ வாக்குகள் அவங்களால வாங்குறாங்களோ அந்த அடிப்படையில் அந்த ட்ரஸ்ட்டுகள் மூலமாக அந்த கட்சிக்கு பணம் என்பது கொடுக்கப்படும். 2017 என்ன பண்ணாங்க, வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரோம் அப்படின்ற பெயரில் பாஜக வந்து இந்த எலக்டோரல் பாண்ட்ஸை கொண்டு வந்தாங்க. இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் தான் வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சர் பாஜகவை பொறுத்த வரைக்கும். காரணம் என்னன்னா, யாரு பணம் கொடுக்குறாங்க, எந்த கட்சிக்கு அந்த பணம் போகிறது அப்படின்றது வெளியே தெரியாது. முதலையாச்சும் ஓரளவுக்கு தெரியும், வெளியே தெரியாது. அப்போ இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம்ல நம்ம வந்து நிறைய கேள்விப்படுறது என்ன, கிட்டத்தட்ட 95% வந்து உங்களுக்கு வந்து அதுல பெனிஃபிஷரி பிஜேபி தான் இருக்காங்க அந்த பாண்ட்ஸ்ல. மீதி கட்சிகள்லாம் வந்து ஓரளவுக்கு தான் வந்து பணம் போயிருக்கு. அப்போ 16,000 கோடி ரூபாய் ஒட்டுமொத்தமாக எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து 2017 2023 வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டிருக்கு. அந்த 16,000 கோடியில உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 6,000 கோடிக்கு மேல வந்து கணக்குல வந்திருக்க கூட 6,000 கோடிக்கு மேல வந்து பாஜகவுக்கு தான் போயிருக்கிறது.
அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பா 1 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்ட்ஸ் தான் வந்து 94% பேர் அந்த 1 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்ட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. இப்போ நீங்க SBI பேங்க்கு போய் எனக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு எலக்டோரல் பாண்ட்ஸ் இருக்கு, 10,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு இருக்கு, 50,000 ரூபாய்க்கு இருக்கு, 1 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து 1 கோடி ரூபாய்க்கு இருக்கு. 50 லட்சம் ரூபாய்க்கு இருக்கா என்னன்னு தெரியல, 1 கோடி ரூபாய்க்கு இருக்கு. அப்போ போறவன் எல்லாம் வந்து 1 கோடி ரூபாய்க்கு 94% ஆட்கள் விற்பனை செய்திருக்கக்கூடிய எலக்டோரல் பாண்ட்ஸ்ல 94% பேர் வந்து 1 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த 1 கோடி ரூபா வாங்கின எலக்டோரல் பாண்ட்ஸ் வாங்கின அந்த கட்சிக்காரர் யாராக இருக்க முடியும்? ஒரு சாதாரண கட்சிக்காரன் வாங்க மாட்டான். ஒரு வட்ட செயலாளர் போய் 1 கோடி ரூபாய்க்கு எலக்டோரல் பாண்ட்ஸ் வாங்கி கொடுப்பானா? இல்லை ஒரு மெம்பராக இருக்கக்கூடிய ஒருத்தன் போய் கொடுப்பானா? அப்போ இந்த பணம் அப்படின்றது செல்வந்தர்கள் தான் கொடுத்துருக்கிறார்கள். குறிப்பாக கார்பரேட்ஸு, பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் கொடுத்துருக்கு. அப்போ இந்த எலக்டோரல் பாண்ட்ஸுடைய விஷயங்கள் தான் வந்து நீதிமன்றத்துக்கு போய் அதை நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ரகசியமாக வைக்கப்படுகின்ற ஒரு திட்டம். இந்த திட்டம் வந்து ஊழலுக்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரானது, ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் வழிவகுக்கும். அதனால இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்றத அவங்க வந்து முற்றிலுமாக அகற்றி விட்டார்கள். ஸோ இந்த டொனேஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த டொனேஷன் அப்படின்றது வந்து இன்னொரு இது. அந்த டொனேஷன்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கட்சி நாம வந்து அந்த அந்த டொனேஷனுடைய தகவல்கள்லாம் வந்து இவங்க எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும். அதெல்லாம் எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்லேயே இருக்கு. அப்போ எந்தெந்த நிறுவனங்கள்லாம் வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம லிஸ்ட் எடுக்கிறோம். லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது ஒரு 30 கம்பெனிஸ் வந்து இன்கம் டேக்ஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த வளையத்தில் இந்த விசாரணை வளையத்தில் இருக்கக்கூடிய இந்த 30 கம்பெனிஸ் இருக்காங்க. அப்போ இந்த கம்பெனிஸ்லாம் எதற்காக விசாரிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரி ஏய்ப்பு செய்தாங்க. வரி ஏய்ப்பு அப்படின்றது என்ன? அரசாங்கத்தை ஏமாத்துவது. இப்போ அரசாங்கத்தை ஏமாற்றி வரி கட்டாமல் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு விசாரணை இருக்காங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண பரிவர்த்தனை அப்படின்றது இல்லீகலாக வந்து மணி லாண்டரிங் பண்ணாங்க அப்படின்ற விசாரணை. இன்னொன்று வந்து வேற சிபிஐ மூலமாக ஏதோ ஒரு முறைகேடு வழக்குகள். அப்போ இதில் இந்த கம்பெனிலாம் ஏதோ ஒரு வகையில் முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கு அப்படின்றது தெரியுது. அப்போ இந்த கம்பெனிலாம் விசாரிக்கும் போது விசாரணையில் இருக்காங்க அப்படின்னும் போது ரெய்டு வருது. ரெய்டு வந்து அடுத்த வருஷமே இந்த கம்பெனி வந்து பாஜகவுக்கு காசு கொடுக்குறாங்க. 1 கோடி ரூபா, 2 கோடி ரூபா அந்த மாதிரி டொனேட் பண்ணுறாங்க. ஓப்பனாகவே பேங்கிங் சேனல் மூலமாக தான் டொனேட் பண்ணுறாங்க. அப்போ இதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. இதில் ஒரு 23 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு டொனேஷனே கொடுத்ததில்லை. இந்த ரெய்டுக்கு முன்னாடி கொடுத்ததில்லை. 2014க்கு முன்னாடியே கொடுத்ததில்லை. இது வரைக்கும் பாஜகவுக்கு டொனேஷன் பண்ணாத கம்பெனிஸ்லாம் ரெய்டுக்கு அப்புறம் பாஜகவுக்கு டொனேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அப்போ கிளியராக இதில் ஒரு பேட்டர்ன் எமர்ஜ் ஆகுது. ரெய்டு நடக்குது, ரெய்டுக்கு அப்புறம் டொனேஷன் வருது. டொனேஷனுக்கு பிறகு அந்த ரெய்டோட அடுத்த கட்டங்கள் எதுவும் நடக்கல, தெரியலையே. ஓகே, அப்புறம் என்ன ஆகுது? அதான் வாஷிங் மிஷினில் போட்டு எல்லாத்தையும் வந்து கழுவிடுறாங்களே, சுத்தமாயிடுறாங்களே அவங்க. ஸோ இது நடந்திருக்கிற அப்படின்னும் போது இதை ஒரு பேட்டர்னாக எமர்ஜ் ஆகுது அப்படின்னும் போது இதை நம்ம விசாரித்து எடுக்கிறோம். இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய பேச்சு பொருளாக அது மாறுகிறது. அதுக்கப்புறம் இந்த காங்கிரஸ் ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட இந்த 30 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 335 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த பல டிஸ்டிலரிஸ் இருக்காங்க. அப்புறம் தமிழ்நாட்டை சேர்ந்த சாண்டியாகோ மார்டின் அவருக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. அப்போ இவ்வளவு பணம் வந்து இந்த வழிகளில் வந்திருக்கு அப்படின்னும் போது இது சும்மா சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அப்போ ஒரு கட்சிக்கு மட்டுமே வந்து இந்த மாதிரி அட்வான்டேஜை வந்து அவங்க ஏஜென்சிஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்று எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது தெரியல. அது மார்ச் 13 பிஜேபி ஃபைல்ஸ் வந்தால் தான் தெரியும் நமக்கு. ஸோ அந்த பிஜேபி ஃபைல்ஸ் வெளியே வரும்போது தான் இங்கே ஊழலுக்கு எதிராக பேசுகின்ற அண்ணாமலையோ அல்லது பல்வேறு பாஜக தலைவர்கள் இருக்காங்களே, ஜிக்கு ஊழல்னா பிடிக்காது அப்படின்றலாம் பயங்கரமாக பேசுவாங்கல்ல, இப்போ இந்த இதில் ஊழல் இருக்கா இல்லையா அப்படின்றது அந்த பிஜேபி ஃபைல்ஸ்லாம் வெளியே வந்தால் தான் நமக்கு தெரியும். மார்ச் 13 அதற்கு உச்சநீதிமன்றம் தேதி குறிப்பிட்டிருக்கிறது. ஸோ இந்த தேதியில் இந்த ஃபைல்ஸ் வருமா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ இந்த மார்ச் 13 அப்படின்றது ஒரு மிக முக்கியமான தருணம். பொலிட்டிக்கல் ஃபண்டிங் எப்படி போயிருக்கு, எந்தெந்த கம்பெனிகள்லாம் எவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த காசு கொடுத்த கம்பெனிஸுக்கெல்லாம் வந்து அரசாங்க ரீதியாக ஏதாச்சும் கான்ட்ராக்ட் போயிருக்கா, ஏதாவது திட்டங்கள் போயிருக்கா, இல்லை இவர்கள் மீது வழக்கு இருக்கிறதா, வழக்குக்கு அப்புறம் இவங்க வந்து இந்த பாண்டை வாங்கி கொடுத்துருக்காங்களா அப்படின்ற விவரங்கள்லாம் வெளில வரும். ஸோ இந்த மார்ச் 13 கொண்டு வந்தது மாதிரி பல விஷயங்கள் 13 பிறகு தெரிய வரலாம். மார்ச் 13 அப்புறம் தான் அந்த பிஜேபி ஃபைல்ஸ் வெளியே வரப்போகிறது.
அந்த பிஜேபி ஃபைல்ஸில் தான் வந்து யார் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்றது தெரியும். எவ்வளோ கார்ப்பரேட்ஸ் பணம் கொடுத்துருக்காங்க, இது வெளியவே தெரியாது அப்படின்ற அடிப்படையில் தானே பணம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க, அதன் மூலமாக அவர்களுக்கு என்ன ஆதாயம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது, எந்தெந்த கட்சிகள் எல்லாம் இதில் ஆதாயம் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா எல்லாமே ஆளுங்கட்சிக்கு தான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அந்த ஸ்கீம் வந்து கொடுத்துருக்கு. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா திமுக, அப்புறம் தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா பிஆர்எஸ், அதுக்கப்புறம் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர்சிபி, வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல், டெல்லியில் ஆம் ஆத்மி. ஸோ இந்த மாதிரி ஆளுங்கட்சிகள் தான் வந்து இதில் ஆதாயம் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னும் போது, அப்போது இந்த வரக்கூடிய இந்த ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எலெக்ஷன் கமிஷன் ஃபைல்ஸ், ஸோ இந்த ஃபைல்ஸில் தான், இந்த எலக்டரல் பாண்ட் ஃபைல்ஸில் தான் நமக்கு எப்படி இவர்கள் ஆதாயம் பெற்றிருக்கிறார்கள்னு தெரியும். ஓகே, இப்போ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வெளியே வருமா அப்படின்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்வி. உங்களுக்கு வந்து இந்த எஸ்பிஐ பேங்க்குடைய அந்த சிஸ்டம் வந்து கரப்ட் ஆகலாம், இல்லை அந்த சாஃப்ட்வேர் கரப்ட் ஆகலாம், இல்லை அந்த ஃபைல்ஸை காணாமல் போகலாம், இல்லை அந்த ஃபைல்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறவர் வந்து லாங் லீவில் போகலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ இதை வரவிடாமல் பார்த்துக்கிறதுக்கு அரசியல் கட்சிகள் செய்கின்ற வேலைகள்லாம் செய்வாங்க. பட் அதையும் அதை தாண்டி வெளியே வந்தாங்கன்னா இதில் ஊழல் நடந்திருக்கா இல்லையா அப்படின்ற விவரங்கள்லாம் வெளியே வரும்போது தான் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிக்கணும். ஏன்னா இந்த நியூஸ் மினிட் பண்ண இந்த 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 இன்வெஸ்டிகேஷன்லேயே ஒரே ஒரு கேள்வி தான் வந்து நான் கேட்குறேன். நீங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள், ஊழலை ஒழிக்க ஆட்சி நடத்துகிறீர்கள், 2014 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழிச்சிருவோம் அப்படின்னீங்க. இப்போது ஊழலை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து ரெய்ட் செய்யப்படுகிறார்கள். இடியோ இன்கம் டேக்ஸோ இந்த ஊழல் செய்திருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து அவங்க விசாரணை பண்ணுறாங்க. இப்போ இந்த ஊழல் செய்திருக்கக்கூடிய கம்பெனிஸ்கள் மூலமாக நீங்கள் பொலிட்டிக்கல் ஃபண்டிங் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இது ஊழல்லாம் வராதா? இது என்ன மாதிரியான ஊழல்? அப்போ ஊருக்கெல்லாம் ஒரு நியாயம் சொல்லுகின்ற அண்ணாமலை இதற்கும் பதில் சொல்லணும்ல. ஓகே, இது வரைக்கும் வாயை திறக்காம இருக்காங்க, யாருமே அதை பற்றி பேசல. யாராச்சும் கேள்வி கேட்டால் அதை பற்றி பேசுகிறாங்களான்னு பார்க்கலாம். ஓகே, என்ன சொல்ல போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் காத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.